ஏழரை சனி என்ற வார்த்தையை கேட்டவுடன் அடுத்த 7.5 ஆண்டுகள் முழுவதும் துன்பம் என்று பயப்பட வேண்டாம். பிறந்த சந்திர ராசிக்கு முந்தைய ராசி, அதே ராசி, அடுத்த ராசி, இந்த 3 இடங்களில் சனி கோச்சாரம் செய்யும் மொத்த காலத்திற்கான பெயர்தான் இது. சனி ஒரு ராசியில் சராசரியாக 2.5 ஆண்டுகள் இருப்பதால் 7.5 ஆண்டுகள் எனப்படுகிறது. இந்த மெதுவான காலம் பொறுப்பு, எல்லை, நேரம், உடல் சக்தி, பண ஒழுங்கு போன்றவற்றை மறுபரிசீலனை செய்யலாம். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் சனியின் நிலை, நடக்கும் தசை, குருவின் ஆதரவு, வாழ்க்கைத் தேர்வுகள் அனைத்தும் முடிவை மாற்றும். 3 கட்டங்களையும் தனித்தனியாக புரிந்து கொள்வோம். உங்கள் பிறந்த சந்திர ராசியை மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு 12ஆம் இடமான முந்தைய ராசியில் சனி நுழையும்போது முதல் கட்டம் தொடங்குகிறது. சனி உங்கள் சந்திர ராசிக்கு வரும்போது ஜென்ம சனி எனப்படும் 2ஆம் கட்டம். அடுத்த ராசிக்குச் செல்லும்போது 3ஆம் கட்டம். அங்கிருந்து வெளியேறியதும் 7.5 சனி முடிகிறது. ஆனால் சனி வக்ரமாக எல்லையைத் தாண்டி மீண்டும் திரும்பலாம். அதனால் தொடக்கம் மற்றும் முடிவு ஒரு நாளை மட்டும் வைத்து எளிமைப்படுத்த முடியாது. நிராயண முறையும் பயன்படுத்தும் அயன அம்சமும் ஒரேதாக இருக்க வேண்டும். ராசி தெரியாமல் பெயரின் முதல் எழுத்தை வைத்து காலத்தை ஊகிக்காதீர்கள். சந்திர ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி செல்லும் முதல் கட்டம் வெளியேறும் செலவு மற்றும் விடுதல் என்ற கருப்பொருள்களுடன் இணைக்கப்படுகிறது. இது கட்டாய பண இழப்பு என்று பொருள் அல்ல. தேவையற்ற சந்தா, முடிக்காத கடமை, தூக்கத்தை கெடுக்கும் பழக்கம், பழைய பொருள் அல்லது உறவு, எல்லை ஆகியவற்றை சீரமைக்க வேண்டிய காலமாக இருக்கலாம். வெளிநாடு, தனிமையான வேலை, மருத்துவ ஓய்வு போன்ற அனுபவங்களும் சில ஜாதகங்களில் முன்னிலையாகலாம். அவை உறுதியல்ல. நடைமுறையில் மாத செலவு பட்டியல் எழுதுங்கள். உறக்க நேரத்தை நிலைப்படுத்துங்கள். முடிக்காமலே தொங்கும் ஒரு பொறுப்பை முடிக்கவும். இடம் காலியாகும்போது அடுத்த கட்டத்தின் அழுத்தத்தை சமாளிக்க ஆற்றல் கிடைக்கும். சனி நேரடியாக பிறந்த சந்திர ராசியில் செல்லும் 2ஆம் கட்டம் ஜென்ம சனி என்று அழைக்கப்படுகிறது. மனசோர்வு, பொறுப்பு அதிகம், பழைய அடையாளம் பொருந்தாத உணர்வு போன்றவை சிலருக்கு தோன்றலாம். இதை மனநோய் அல்லது தோல்வி என்று தானாக அறிவிக்கக்கூடாது. சனி மெதுவாக்கும்போது உடல் எவ்வளவு வேலை தாங்குகிறது, எந்த வாக்குறுதி உண்மையில் தேவையானது, யாருடைய எதிர்பார்ப்பை நாம் சுமக்கிறோம் என்பதை கவனிக்கலாம். தூக்கம், மருத்துவ பரிசோதனை, வேலை எல்லை, வாராந்திர ஓய்வு ஆகியவை முக்கியம். கடுமையான மனச்சோர்வு இருந்தால் ஜோதிட பரிகாரத்தில் மட்டும் நிற்காமல் மருத்துவ உதவி பெறுங்கள். ஒழுங்கு என்பது தண்டனை அல்ல, பாதுகாப்பான கட்டமைப்பு. சனிச்சந்திர ராசிக்கு 2ஆம் இடத்தில் செல்லும் 3ஆம் கட்டம் பணம், குடும்பப் பொறுப்பு, உணவு பழக்கம் மற்றும் பேச்சு ஆகிய தளங்களை சீரமைக்கச் சொல்கிறது என்று பாரம்பரியம் வாசிக்கிறது. வருமானம் நிற்கும் என்று அர்த்தமில்லை. கிடைக்கும் வளத்தை நீண்ட காலம் தாங்கும் முறையில் பயன்படுத்த வேண்டிய தேவை வரலாம். குடும்பத்தில் யார் எந்தச் செலவை ஏற்கிறார், கடன் எவ்வாறு திருப்பப்படுகிறது, அவசர நிதி எவ்வளவு உள்ளது என்று தெளிவாக எழுதுங்கள். கோபத்தில் சொன்ன வார்த்தை உறவை நீண்ட காலம் பாதிக்கலாம். பதில் சொல்ல முன் இடைவெளி கொடுங்கள். உணவு கட்டுப்பாட்டை தண்டனையாக அல்ல, உடல் சக்திக்கான ஒழுங்காக அமைக்கவும். இந்த கட்டம் முடிவை ஒருங்கிணைக்கும் காலமாக இருக்கலாம். ஒரே சந்திர ராசியில் பிறந்த லட்சக்கணக்கானவர்களுக்கு 7.5 சனி ஒரே நேரத்தில் நடக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஒரே நிகழ்வு வராது. பிறந்த ஜாதகத்தில் சனி எந்த பாவங்களை ஆளுகிறது, எங்கு இருக்கிறது, எந்த கிரகங்களின் தொடர்பு உள்ளது என்பதே அடிப்படை. அடுத்து நடக்கும் மகாதசை மற்றும் புத்தி அந்த சனி கருப்பொருளை உண்மையில் செயல்படுத்துகிறதா என்பதை பார்க்க வேண்டும். குரு அல்லது மற்ற கோச்சார ஆதரவு வாய்ப்பை மாற்றலாம். வயது, தொழில், குடும்பம், உடல்நலம், சேமிப்பு போன்ற நிஜ நிலையும் முக்கியம். அதனால் ஒரே யூடியூப் பொது பலனை தனிப்பட்ட தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அளவிடக்கூடிய தடத்தை மட்டும் தேர்வு செய்து ஒழுங்குபடுத்துங்கள். 7.5 ஆண்டுகள் என்ற பெரிய எண்ணை நினைத்து முடங்காதீர்கள். அடுத்த 90 நாட்களுக்கு 3 சிறிய அளவுகள் போதும். தினமும் ஒரே நேரத்தில் உறங்க முயற்சி செய்து வார சராசரியை எழுதுங்கள். வாரத்திற்கு ஒரு முறையை செலவு மற்றும் கடன் நிலையை பாருங்கள். செய்ய முடியாத ஒரு பொறுப்பிற்கு மரியாதையாக இல்லை என்று சொல்ல பயிற்சி செய்யுங்கள். வேலை அல்லது உடல்நிலை மோசமாக இருந்தால் தகுந்த நிபுணரிடம் உதவி கேட்பதும் சனியின் பொறுப்பான அணுகுமுறையே.
விருப்பமிருந்தால் முதியவர், தொழிலாளர் அல்லது தேவையுள்ளவருக்கு நேரம் அல்லது உணவு வழங்கலாம். அதை உத்தரவாதப் பரிகாரமாக விற்க வேண்டாம். தொடர்ச்சியான சிறிய செயல் பயத்தை கட்டுப்பாட்டாக மாற்றும். தூக்கம் பல வாரங்கள் பாதிக்கிறது. கடன் கட்டுப்பாட்டை மீறுகிறது. வேலையிடத்தில் சட்டப் பிரச்சனை உள்ளது. உறவில் பாதுகாப்பு இல்லை அல்லது மனச்சோர்வு தினசரி செயல்பாட்டை தடுக்கிறது என்றால் அதை சனிக்காலம் என்று மட்டும் சொல்லி காத்திருக்காதீர்கள். மருத்துவர், மனநல ஆலோசகர், நிதி நிபுணர், சட்ட உதவி அல்லது நம்பகமான குடும்ப ஆதரவை தேர்வு செய்யுங்கள். உதவி கேட்பது பலவீனமல்ல, பொறுப்பை சரியான இடத்தில் பகிர்வது. ஜோதிடச் சின்னம் எந்த தளத்தை கவனிக்க வேண்டும் என்று நினைவூட்டலாம். தீர்வை வழங்குவது தகுந்த அறிவும் தொடர்ந்து செய்யும் நடைமுறைச் செயலும்தான். தாமதமில்லாத உதவி பல பாதிப்புகளை தடுக்கலாம். 7.5 சனியின் முதல் கட்டம் செலவு மற்றும் பழைய சுமையை குறைக்கச் சொல்கிறது. 2ஆம் கட்டம் உடல் எல்லை மற்றும் உண்மையான பொறுப்பை மறுபரிசீலனை செய்கிறது. 3ஆம் கட்டம் பணம், குடும்பம், பேச்சு ஆகியவற்றை நிலையான வடிவில் அமைக்கச் சொல்கிறது. இது ஒரு பொது பாரம்பரிய வரைபடம். தனிப்பட்ட முடிவுக்கு முழு ஜாதகம், தசை மற்றும் நிஜ சூழல் தேவை. சனிக்காலம் பற்றி நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டது பயமா, ஒழுக்கமா? கருத்தில் ஒரு வார்த்தை எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் தசா புத்தி எப்படி காலத்தை பிரிக்கிறது, ஏன் ஒரே ஜாதகத்தில் வெவ்வேறு ஆண்டுகள் வேறு அனுபவம் தருகின்றன என்பதை பார்ப்போம்.